जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। हरि जगत माते राधे कृष्ण माई की जय। அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா எங்கும் நிற்கக்கூடிய பரபிரம்ம ரூபனா பக்தர்கள் அனைவருக்கும் எளிய சொரூபனா இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சச்சிதானந்த சத்குரு சாயிநாதர். இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு பாபாவை பற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓரளவாவது தெரிஞ்சிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட முடியாது, எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது. ஆனா அன்றைய காலகட்டத்துல குருநாதர் வாழ்ந்த காலகட்டத்துல, குருநாதர் தன்னுடைய சொரூபத்தை மறைந்து கொண்ட காலகட்டத்துல அவ்வளவா குருநாதருடைய மகத்துவம்ங்கிறது அவ்வளவா வெளிப்படல. ஆனால் அப்படிப்பட்ட வெளிக்கொணரக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிகள் மாதிரி, ஓங்கோல் பரத்வாஜ், ராதே கிருஷ்ண சுவாமிஜி, இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற மகான்கள் எல்லாரும் அரும்பாடுபட்டு பாபாவினுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அவர்கள் அனுபவித்த எண்ணற்ற அனுபவங்களை ஒரு நூல் மூலமா எழுதி நமக்கு தொகுத்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாபாவை பற்றி தெரிஞ்சிருக்கோம். சரிதானே? அந்த மாதிரி எண்ணற்ற பாபாவினுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விதமான அனுபவங்களை குருநாதர் கொடுத்தார் அப்படின்றத விட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்றதுதான் பரமசத்தியம். கோடான கோடி பக்தர்கள் இன்னைக்கு, அன்றைய காலகட்டம் போல இல்லை இன்றைக்கு, அந்த கோடான கோடி பக்தர்கள்ல எண்ணற்ற அடியார்களுக்கு குருநாதர் எண்ணற்ற பணிகளை தந்து அவர்கள் மூலமா தன்னுடைய தெய்வீக சங்கல்பத்தை சுவாமி நிறைவேற்றிக்கிட்டு இருக்கார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேமந்த் பந்த் ஐயா தன்னுடைய நூல்ல என்ன எழுதியிருக்காரோ அதை போலத்தான் பல பேரை பாபா கோயில் கட்டி வச்சிருக்கார், பல பேரை பாபா சச்சரிதம் பாராயணம் பண்ண வைக்கிறார், பல பேரை பாபா நாம சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறார், பல பேரை பாபா தபஸ் பண்ண வைக்கிறார், பல பேரை பாபா தன்னை நினைவுறுத்தும்படியாவே வச்சிருக்கிறார். அந்த மாதிரி பாபா எண்ணற்ற கோடான கோடி அடியார்களுக்கும் ஒவ்வொரு பணிகளை கொடுத்து தன்னுடைய இந்த தெய்வீக காரியங்களை செயல்படுத்திக்கிட்டே வரார் இந்த நிமிஷம் வரைக்கும். அவருடைய அற்புதங்களும் அவருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எல்லை இல்லாதது. அவருடைய கோடான கோடி பக்தர்கள்ல அடியேனும் ஒரு சின்ன குழந்தை, பக்தன்னு சொல்லிட மாட்டேன், ஏன்னா பக்தன் அல்ல. அடியன் தெளிவா நான் ஒரு பாபாவின் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அருகதையோ தகுதியோ அடியனுக்கு கிடையாது. அடியன் ஒரு பாபாவோட குழந்தைன்னு சொல்லிக்கிறதுலதான் எனக்கு ஒரு பெருமை, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். பக்தன் சொல்லிக்கிற அளவுக்கு என்னிடத்துல பக்தி கிடையாது, அதை பரமசத்தியமா சொல்லிடுறேன். அடியனுடைய வாழ்க்கையில குருநாதருடைய அந்த அனுகிரகம், அவருடைய அற்புதம், அவருடைய ஆசீர்வாதம் எப்ப கிடைச்சது, எப்படி குருநாதர் ஆட்கொண்டார், இது போல அடியனுடைய எண்ணற்ற அடியார்களுக்கு எண்ணற்ற அனுபவங்கள், எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற வாழ்க்கையில மாற்றங்கள். அது போல அடியன் எப்படி குருநாதர் கிட்ட வந்தோம், குருநாதர் உடைய அனுகிரகத்துக்கு இந்த ஜீவன் எப்படியெல்லாம் இசைந்தது, அதுக்கப்புறம் எப்படி பயணப்பட்டது, இதெல்லாம் ஒன்னொன்னா அடியன் சொல்லிக்கிட்டே வர. இத சொல்லணும்னு அடியன் பல வருஷமா நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்ப சொல்லலாம், இப்ப சொல்லலாம், எப்ப சொல்லலாம், இந்த மாதிரி மனசுல எப்பயாவது ஒரு முறை சொல்லியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய அனுபவங்களை வெளியில சொன்னாதான் பாபாவினுடைய மகத்துவம் எல்லாருக்கும் புரிய வரும்.
லீலைகள், அனுபவங்கள், அந்த குருநாதனுடைய கருணை, இதெல்லாம் யாராவது சொன்னாதான் மக்களுக்கு புரியும். நம்ம பாபாவுடைய நூல்கள்ல நிறைய அடியார்களுக்கு நடந்ததெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நடந்த தெய்வீக அனுபவங்களை நம்ம சொன்னாதானே எல்லாருக்கும் புரியும். நம்ம சொல்லலைன்னா தெரியாது தானே. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டு. ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் எண்ணற்ற அனுபவங்களை குருநாதர் கொடுத்திருக்கார். அதனால அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாரும் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மனசுலயே பூட்டி வச்சுக்கிட்டா அது நம்மளோட காணா போயிடும் இல்லையா. அதை ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாவோ இல்ல வாய்ச்சொல் மூலமாவோ இந்த மாதிரி ஏதாவது பகிர்ந்து கொண்டால் அது கேட்கக்கூடிய அடியார்களுக்கு இன்னமும் பாபா மேல பரம பக்தி ஏற்படும் இல்லையா. அதனால அடியனுடைய இந்த வாழ்க்கையில குருநாதருடைய அந்த அற்புதமான அந்த தருணம் எப்ப வாழ்க்கையில வந்தார். பொதுவா இன்னைக்கு எண்ணற்ற அடியார்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பாபாவினுடைய அந்த அனுகிரகம் ஒரு ஜீவனுக்கு கிடைக்குது. அதாவது பாபா சாதாரணமா பாபா யாரையும் ஆட்கொண்டுடவே மாட்டார். நல்லா கவனிச்சுக்குங்க. பாபா சாதாரணமா யாரையும் ஆட்கொள்ளவே மாட்டார். ஆனாலும் ஆட்கொண்டாதான் பாபாவுடைய பக்தனா, ஆட்கொள்ளலன்னா பாபாவோட குழந்தைங்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆட்கொண்டாலும் அவருடைய குழந்தைதான், ஆட்கொள்ளலனாலும் அவரோட குழந்தைதான். ஏன்னா இந்த தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வமும் அவனுடைய ஒரு அற்புதமான படைப்பு. படைப்புங்கிறத விட அதுவா அந்த சுவாமியே இருக்கார். புரியுதுங்களா? நான் பாபாவினுடைய பக்தன், நான் ஆஞ்சநேய சுவாமி பக்தன், நான் ஐயப்ப பக்தன், நான் முருக பக்தன், இப்படின்னு நம்ம பிரிச்சு ஒரு பக்கம் பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் பிரிவினையாதான் தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல பிரிவினையே கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குங்கிறத உணர்ந்து பக்தி பண்ணா நமக்குள்ள பேத பிரிவினை பாகுபாடு இருக்காது. அதனால பாபா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறார் இல்லையா, அந்த தருணம், அந்த அனுகிரக மூர்த்தியினுடைய அனுகிரகம் கிடைக்குது தெரியுமா. அந்த அனுகிரக மூர்த்தியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கையும் அந்த சுவாமியினுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் அந்த குருநாதருடைய அந்த கருணை இன்னில் அடங்காதது. கருணைய வடிவான அந்த சுவாமி நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார், எல்லாத்தையும் மிஞ்சி நம்மளை எவ்வளவு அழகா நேசிக்கிறார். நம்மளுடைய அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அனைவரை காட்டிலும் ஒரு 1000 தாய்மார்கள் காட்டக்கூடிய ஒரு பேரன்ப ஒத்த சுவாமியா இருந்து கொடுக்கிறார் பாபா. அந்த தாய் அன்பத்தான், அந்த தாய் அன்பின் மூலமா தான் சுவாமி அடியனை ஆட்கொண்டார். இந்த தாய் அன்பு மூலமா ஆட்கொண்டது என்னதான் மட்டும்தான்ங்கிறது கிடையாது. எண்ணற்ற அடியார்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்தே இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பல பேர் சொல்லாம இருக்கீங்க, பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பல பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல அடியேனும் இப்போ ஒருத்தன். சுவாமி எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் அடியனுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் பாபா ஆட்கொள்றதுக்கு முன்னாடி இந்த ஜீவன் எங்க இருந்தது, எப்படி வளர்ந்தது, அப்புறம் எப்படி பாபா கிட்ட வந்ததுங்கிறதெல்லாம் சொன்னாதான் புரியும், சொல்லலைன்னா புரியாது. இத நீங்க ஒரு கேரக்டரா நீங்க ஒரு பார்வை பாருங்க. இத நீங்க சொல்லக்கூடியது சரவணன் சொல்றார் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க பார்த்தாலும், சரவணன் சொல்லக்கூடிய ஒரு ஜீவனை எப்படி அந்த சுவாமி ஆட்கொள்றார் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் அதே போல சுவாமி உங்களை ஆட்கொண்டு இருப்பார். அந்த ஆட்கொள்ளக்கூடிய விதமானது ரொம்ப அற்புதம். பாபா தன்னுடைய சாயி சச்சரிதத்துல அடிக்கடி சொல்வார் இல்லையா, ருணானுபந்தத்தின் அடிப்படையின் பேர்ல தான் பாபா ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில என்றார். அவருடைய ஆள் இல்லாட்டா அப்படின்னா யாரும் பாபாவுடைய பேரை கூட சொல்ல முடியாது, பாபாவுடைய பேரை கூட சொல்ல முடியாது, பாபாவை பார்க்க கூட முடியாது.
ஏன்னா அந்த சுவாமியினுடைய அந்த அருட்பார்வை, அந்த அனுக்கிரகம் ஒரு ஜீவன் மேல விழுது அப்படின்னா அந்த ஜீவன் எங்க போனாலும் அந்த ஜீவனை ஃபாலோ பண்ணி போவார். அதான் நிறைய பார்த்திருப்பீங்களே, ரோட்ல போகும்போதெல்லாம் வண்டியில ஸ்டிக்கரா இருப்பார், எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல சொர்பமா இருப்பார், சினிமா தேட்டருக்கு போனா சினிமா தேட்டர்ல என்ட்ரன்ஸ்ல இருப்பார். அந்த சுவாமி நம்மளை ஆட்கொண்டு நம்மளை வழி நடத்துறார், நம்ம கூடவே வராருன்னு அர்த்தம். பரமசத்தியம். இந்த மாதிரி அனுபவங்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கோடிக்கணக்கானது, சொல்லிட முடியாது. அந்த ஒரு விஷயத்துல அடியனுடைய இந்த வாழ்க்கையானது பாபா என்னை ஆட்கொள்றதுக்கு முன்னாடி அடியன் எப்படி இருந்தேன், அடியனுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நிகழ்ந்தது, அதுல எப்படி படிப்படியா சுவாமி அடியனை ஆட்கொண்டார், இப்போதைக்கு இந்த நிலையில வச்சிருக்காருன்றது முதற்கொண்டு அடியன் சொல்றேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, இந்த ஒரு அனுபவங்களை எல்லாரும் தயவு பண்ணி கேளுங்க. ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டா ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். ஏன் இப்ப ஹேமந்த் பந்த் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை கேட்கறதுனால, ஓ பாபா அவருக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காரா, அப்படின்னா அந்த சுவாமி எவ்வளவு கருணை கொண்டவர் அப்படின்னு யோசிக்கிற தருணத்துல நமக்கு அந்த கருணை கிடைச்சிரும். ஷாமா ஐயாவுக்கு பாபா எப்படிலாம் கருணை பண்ணியிருக்கார். ஷாமா ஐயா பாபா இந்த 3 உலகம் இருக்குங்கிறாங்களே, நான் பார்க்கணும் இருக்கா இல்லையா அப்படின்ன உடனே தோ காட்டுறேன்டான்னு சொல்லி பாபா ஷாமா ஐயாவுக்கு 3 லோகங்களையும் காட்டியிருக்காரு. இதான் ஷாமா பிரம்மலோகம், இங்கதான் பிரம்மதேவர் இருக்கார், இதான் ஷாமா வைகுண்டம், இங்கதான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார், இதுதான் கைலாசம், இங்கதான் ருத்ரமூர்த்தி இருக்கார். ஆனா இதெல்லாம் உனக்கு இப்ப வேண்டாம், உனக்கு வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு நாராம் பாபா. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இது அனைத்தையும் மிஞ்சி ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பாபாவுடைய பக்தர்களுடைய அனுபவங்களை கேட்டாதான் நம்மளுடைய பாவம் கூட போகும், அந்த சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா இது கதையாவோ இல்ல ஒரு ரிட்டன் ஒர்க்காவோ நம்ம இதை சொல்ல போறதில்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடந்த சுவாமி நடத்தி காட்டுன அற்புதம், நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமுமே அற்புதம் தான். சுவாசம் விடுறதும் அற்புதம் தான், பேசுறது அற்புதம் தான், காது கேக்குது அது அற்புதம் தான், ஹிருதயம் துடிக்குது அது அற்புதம் தான், இன்னைக்கு அடியன் பேசுறேன் நீங்க கேக்குறீங்க இதுவும் அற்புதம் தான். சுவாமி பண்றது மிராக்கல்ஸ் எல்லாம் நம்ம அற்புதம் நினைச்சு அதுதான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம். சத்தியத்துல அது அல்ல. எது அற்புதம்னா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் அடியன் உயிரோடு இருக்கேன் பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் அற்புதம். சுவாமியோடைய கருணை அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஆகையினால அடியனுடைய அந்த வாழ்க்கையினுடைய விதமானது எப்படி இருந்ததுங்கிறத அடியன் உங்களுக்கு தாராளமா அடியன் சொல்றேன். எல்லாரும் கேளுங்க, அமைதியான மனதோட கேளுங்க. பரபரப்போட கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது, அறகுறையாவும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டோம் அறகுறையாலாம் கேட்டோம்னா ஒண்ணுமே புரியாது, புரியுதுங்களா? அதனால அடியனுடைய இந்த வாழ்க்கையினுடைய விதமானது சுவாமி ஆட்கொள்றதுக்கு முன்னாடி அடியன் எங்க பிறந்தது எங்க வளர்ந்தது இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பதிவில் அடியன் தெளிவா சொல்றேன். இது ஒரு முன்னுரையா மட்டும் வச்சுக்கோங்க. குருநாதருடைய அந்த பரம கருணை, எண்ணற்ற அடியார்களுடைய அந்த தெய்வீக அனுபவங்கள், அந்த சுவாமியினுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களுடைய அந்த அனுகிரகத்தை, அந்த சுவாமியுடைய அனுபவத்தை வாங்கி உள்ளுக்குள்ளேயே ரசிச்சு 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 அந்த சுவாமியை ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அத்தனை அடியார்களும் அத்தனை அற்புதங்களையும் வெளியில சொன்னா எல்லாருக்குமே அது பரம அனுகிரகத்தை அது கொடுத்துரும். பாபா எப்பேற்பட்ட மூர்த்தி, பாபா எவ்வளவு லைவ்ல நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிறதுக்கான ஆதாரம் அது எல்லாம் சுவாமி கருணையினால சொல்லுவோம். குருநாதருடைய கிருபை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும், ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கட்டும்ங்கிறத விட குருநாதருடைய அந்த அனுகிரகம் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கூடவே தான் இருக்கு அப்படின்றத அடியன் உணர்ந்து சொல்ற, நீங்களும் உணர்ந்திருப்பீங்கிறதையும் நினைச்சுக்கிறேன்.
குரு கிருபை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும். இந்த இந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சதுக்கு முக்கிய காரணமே எங்க அம்மா தான், ராதாகிருஷ்ணமாய். அந்த அன்னையானவள் எப்பேற்பட்ட சொரூபம், அந்த அன்னையினுடைய மகத்துவம், அந்த அன்னையினுடைய பக்தி, அந்த அன்னை எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு சேவை பண்ணாங்க. அதாவது ராதாகிருஷ்ணமாய் அன்னையின் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்தையாவும் இருந்திருக்காங்க, ஒரு சேவகியாவும் இருந்திருக்கிறாங்க, ஒரு ஞானியாவும் இருந்திருக்காங்க, ஒரு யோகியாவும் இருந்திருக்காங்க, ஒரு பிரம்ம ரூபிணியாவும் இருந்திருக்காங்க. ஒரே ஜீவன் இத்தனை விதமாவே இருந்திருக்கு ஷிரடியில பாபா வாழ்ற காலத்துல. பாபாவோட அனுகிரகத்தினுடைய சொரூபமே அந்த தேவி தான், அன்னை தான். அந்த அன்னையை பற்றி அடியனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றதுக்காக தான் இந்த பதிவுலாம். மெயின் இதுதான், புரியுதுங்களா? என் வாழ்க்கையில நடந்த விதங்கள் எல்லாம் சொல்றேன், கேளுங்கன்னு அடியன்னு சொல்றேன் இல்லையா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பாபாவுடைய விஷயங்கள் உள்ள வரும். பாபாவுடைய விஷயங்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அம்மா எப்படி ஆட்கொண்டாங்க, அம்மாவுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டது, பாபாவுடைய தர்பார்ல அன்னையினுடைய சேவையினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது, அடியன் உணர்ந்த விதங்கள் என்ன, அடியனுடைய தரிசன பாக்கியங்கள் என்னங்கிறதெல்லாம் அடியன் தெளிவான முறையில அடியன் உங்களுக்கு தாராளமா சொல்றேன். அது இந்த பதிவில் போடுறதுக்கே காரணம் இதுதான், அம்மா ராதாகிருஷ்ணமாய் தான். பாபாவுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டது, அந்த அன்னை ஜெகத்மாதா ராதாகிருஷ்ணமாயனுடைய கருணை எப்பேற்பட்டது, இதெல்லாம் உணர்விக்கும்படியா எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அந்த எண்ணத்தை சொல்றதுக்கு தான் இந்த பதிவுகளை அடியேன் என்னுடைய மனதுல என் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை அடியேன் சொல்றேன். ஸோ குருநாதரோட அந்த கருணை இருக்கட்டும். அடுத்தடுத்த பதிவுல கொஞ்சம் கவனமா காது கொடுத்து எல்லாரும் கேளுங்க. குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும், அன்னையினுடைய அருளும் கிடைக்கட்டும். सच्चिदानंद सद्गुरु साईनाथ मगराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय।